சில குடும்பத்தில் தேவன் உன்னை மாத்திரம் அறிந்தேன்னு சொல்றார். தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறீங்க, என்னை ஆண்டவர் இல்லை, உனக்காக அவர் செய்யறது உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். சூழ்நிலை வருடங்கள் மாறும்போது நம்ம ஜெபத்தை மாற்றுவோம், ஆனா கர்த்தர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம பிரேயரை மாத்திரம் அந்த இடத்துல நிச்சயமாகவே, அங்கதான் சொல்ற நிச்சயமாகவே நம்மை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்க யாருங்க இந்த பூமியில் இருக்கிறார்? ஆமே, நம்மை குறித்து குற்றப்படுத்த பிசாசானவன் வந்து நிற்கும் போது கூட கர்த்தர் அவனை கடிந்து அப்புறப்படுத்தி அக்கினி நின்று நம்மை தப்புவித்த அவருடைய மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை நம்பி பயணிக்கிற சகோதரா சகோதரி, ஒரு கட்டத்தில் என் நம்பிக்கை போச்சுன்னா, அதனாலதான் ஆண்டவர் ரிப்பீட்டடா வார்த்தை மட்டும் தரார். சூரியன் தெரியல உண்மைதான், சந்திரன் காணல உண்மைதான், வார்த்தை வந்துட்டே இருக்கா, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா, கர்த்தர் கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுவார். 2 வாரத்துக்கு முன்னாக இப்படிதானே சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க முடிக்க வைத்தார். சகரியாவுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம் என்ன? இனி அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வரணும், இதுதான் சகரியாவுடைய வேலை. ஆனால் அந்த டைம்ல தான் கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பயப்படாதே, கேட்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே நாம் காண வேண்டியவைகளை நம் கண் அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து தருவார். நம் தேவன் நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரின் வாழ்க்கையில் அடிக்கிற கொந்தளிப்பை அமர்த்த போகிறார், அமர்த்தி விட்டார். அதன் அலைகள் அடங்குகிறது. ஆமே, இந்த வார்த்தையை தான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் சொல்றாங்க, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து சோமனை வச்சார் அப்படின்னு. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டேன். இந்த கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஆமென், அதன் அலைகள் அடங்குகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் காலில் படிக்க வச்சு ஜெபம் பண்ண வச்சாங்க. அப்படி சிரிச்சிட்டு ஓகே, கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு. ஆமென். செய்தி இது இல்லை, செய்தி வேற, செய்தி வெயிட்டான செய்தி இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதை கொஞ்சம் கொந்தளிப்பா சொல்லுங்க, அதில் நீங்க அமர. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அதின் அலைகள், அதின் அலைகள். ஆண்டவர் அதட்டுறாருனாலே அதுக்கு பின்னாடி சில கிருமிகள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆமென். அவருக்கு தான் தெரியும். நமக்கு தெரிகிறது இந்த அலை, வலை, இதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி அது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எழுந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம இந்த பிரச்சனையை பார்ப்போம், அவர் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்பார், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்பார். இதுக்கு அதனால தான் அவர் எழுந்து, அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நமக்கு அது தெரியாது, நம்ம பார்க்குறத மட்டும் ஃபேஸ் பண்ணாண்டவரே உங்களுக்கு தெரியாதப்பா. ஸோ அதனால தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வருகிற நன்மையோ தீமை எதுவானாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. பின்னாடி அந்த தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்காக. எல்லாமே நன்மைன்னு எப்படி பார்க்கறதுக்குன்னு நமக்கு கேட்க தோணும், கண்டிப்பா கேட்க தோணும். எல்லாம் நன்மைன்னு சொல்லல பைபிளில், நன்மைக்கு ஏதுவாக. சில காரியங்கள், அப்பா கொடுத்த வஸ்திரத்தை சகோதரர்கள் கிழிச்சது நன்மையா? இல்லை, அது ஒரு தீமையான காரியம்தான், வேதனையான காரியம்தான். ஆனா அது ஒரு நன்மைக்கு ஏதுவாக அமைந்தது. அப்பா விட்டு பையனை பிரிச்சதெல்லாம் நன்மையான காரியமா? இல்லை, அது ஒரு நன்மைக்கு ஏதுவாக. அப்படிதான் ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு, அதான் தாவீது சொல்றேன்னா, நன்மைகளின் நடுவில் நடந்தாலும் சொல்லணும், நான் துன்பத்தின் நடுவில். சிங்கம் தாவீதை வந்து அட்டாக் பண்ண வந்தது நன்மையா? இல்லை, நன்மைக்கு ஏதுவாக. சில எல்லாத்தையும் நன்மைன்னு பார்க்க முடியாது. ஆனால் அதில் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் நடத்துகிறார்னா அது ஒரு நன்மை, இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அதுதான் உபாகம் 8:15 அடிக்கடி நினைத்து பலப்படுகிற வார்த்தை. உங்கள் பின்னாட்களில், உன்னுடைய அந்த வசனத்தை வாசிங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, அடுத்த வார்த்தை தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும்
இதெல்லாம் நன்மையாங்க. அது சர்ப்பம் வர்றது நன்மையான எல்லாரும் வீட்டில் என்ன வளங்க? நம்ம பள்ளி வந்தாலே வீட்டுக்குள்ள என்ன வந்துட்டு பள்ளி வந்துட்டு பள்ளி நம்மளை பார்க்க நீயே வந்துட்ட. ஆனா ஆண்டவர் பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள. ஒரு நாள் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் என்னுடைய டாக்டர் வந்து டாய்லெட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேளை பார்க்குறான். பெரிய தேள், தேள். அதை சொல்லிட்டு என்ன ஏதோ காட்டி தரது மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. வந்து பாருங்க என் ஒய்ஃபு மெதுவாக கூட்டிகிட்டு வரேன். நமக்கு இதெல்லாம் அடிக்கிறதுக்கும் நமக்கும், நம்ம இங்கே அடித்தா அது வேற எங்கேயாவது இருக்கும். அது என்ன பண்ண எப்படி பார்த்தோன்னு நான் மறந்துட்டேன். எனக்கு என்னன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும். அப்போ இது நன்மைக்குன்னு சொல்லிட்டு அதை விட முடியுமா? இல்லை. உடனே அதை அடித்து கொண்டாச்சு. தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர். என்ன ஆண்டவர் இது? ரத்தம் கொடுத்து மீட்டேன்னு சொல்லிட்டு சிறுமைப்படுத்துறார். இந்த சிறுமைப்படுத்தப்படுதல்னால என்ன தெரியுமா? நம்ம தலை மேல நிறைய பேர் ஏறி போறாங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல நம்ம மட்டம் தட்டப்படுறோமோ, எந்த இடத்துல நம்ம தலை மேல மனிதர்கள் ஏறி போறாங்களோ அதான் சிறுமைப்படுத்தப்படுதல். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள. அப்போ ஒரு ஏரியால பாம்பு இருக்கு, தேள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிவு வந்தாலே நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தூக்கத்தில் எழும்புவோம். ஆமாவா இல்லையா? இப்படிதான் தெரிஞ்ச சில சகோதரர்கள் ஒரு நாள் ஒரு மலைக்கு போறாங்க. எல்லாம் நம்ம ஆட்கள் தான். அப்போ சொல்றாங்க, இங்க புலி வர்றதுக்கு வாய்ப்பு. எப்போ சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வெளியே, மலைக்கு வெளியே, ஒரு வீட்டுக்கு வெளியே எல்லாரும் பில்லெல்லாம் வச்சு படுத்துருக்கிறாங்க காட்டில். ரொம்ப இது பல வருஷத்துக்கு முன்னாடி புலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க படுத்துட்டாங்க. கூட போன ஒரு பெரியவர், ஒரு சகோதரர், ஒரு கையில் ஒரு கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு, ஏதோ புலி வந்த இவர் வெட்டுறது மாதிரி வச்சுட்டு, திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், 12 மணிக்கு புலின்னு சொல்லிட்டு எழும்பி கையில் கத்தி எடுத்துட்டார். கூட இருக்கவங்கள பயந்து எழும்பி, எங்க புலி? கடைசியில் பார்த்தா மரத்துலேருந்து ஒரு இலை காற்றுல பறந்து அவருக்கு முகத்தில் பாட்டு விழுந்திருக்கு. உடனே எல்லாரும் சுற்றி இருந்து அவரை பார்த்து, அண்ணே உங்க தைரியத்தை நாங்கள் பார்த்துட்டோம், இனி புலி வந்தாலும் எங்களை எழுப்பாதீங்கன்னு சொல்லி. இப்படிதான் இங்கே பாம்பு இருக்கு, இங்கே தேள் இருக்கு, இங்கே தான் ஒன்று நடத்தி கொண்டு போறாருன்னா நைட்டு டென்ட் போட்டு வீட்டில் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? ஆண்டவரை என்ன ஏன் ஆண்டவரை இப்படி நடத்துறீங்க? ஃபர்ஸ்டே எழுதி வச்சுட்டார். தமிழ் பைபிளில் தான் அது முதலே இருக்கும், உன்னுடைய பின்னாட்களில். அதன் அர்த்தம் என்ன? உன் ஃபியூச்சர் என் கையில் இருக்கு. உன் ஃபியூச்சர் என் கையில் இருக்கு. ஜீசஸ். உன் ஃபியூச்சர் என் கையில் இருக்கு. நான் இப்படி நடத்துறது உனக்கு நாளைக்கு நல்லா இருக்கும். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க, நாளைக்கு நல்லா இருப்பீங்க. ஆமே. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள். ஆமென். எல்லாம் பார்த்துக்கொள். அப்போ நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அவ்வளோ அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு நல்லா இருப்பீங்க. பிள்ளைங்க, என்னமா நமக்கு வீட்டில் இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கு, நமக்கு வீட்டில் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது, நாளைக்கு நல்லா இருப்போம்பா, நாளைக்கு நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தை எதுவுமே பேசணும்னு நினைக்கல, ஆனால் ஆவியானவர் பேச வச்சுட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஒரு வார்த்தை டச் பண்ணனால சொல்றேன். தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அடுத்த வார்த்தை உனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, எனக்காக. பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர். அப்ப இந்த இடத்துல தண்ணீர் வரணும்னா
இந்த இடத்துல தேவனுடைய அதிசயம் நடக்கணும்னா அந்த இடத்துல நான் வரணும். ஆமென். இப்படி தண்ணீர் இல்லாத ஒரு வறட்சியான இடத்துல தண்ணீர் வரணும்னா தண்ணீரை கடந்த தேவ பிள்ளை அங்க வரணும். ஆமென். உனக்கு கர்த்தர், அதனாலதான் சில குடும்பத்தில் தேவன் உன்னை மாத்திரம் அறிந்தேன்னு சொல்றார். தேவன் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறீங்க, என்னை ஆண்டவர் இல்லை, உனக்காக அவர் செய்யறது உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்கும், மேன்மையா இருக்கும். ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு நல்லா இருப்பீங்க. ஆமென். அவர் என்ன நாளை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. ஆமென். அதனால தான் எங்கள் அப்பா யூஸ் பண்ண ஒரு வேர்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எஸ்டர்டேயை விட்டுருங்க. எஸ்டர்டேயில் ஓ இல்லை, டுடே நம்பி இருங்க. டுடேயில் ஒரு ஓ இருக்கு, ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி. டுமாரோவில் 2 ஓ இருக்கு. அவன் 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாளை குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு ஐயோ இது ஒன்று தானே இருக்கு, நாளைக்கு 2 இருக்கு. நாளை குறித்து கவலைப்படாதே. இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் 20:29 வாசிக்க கேட்கலாம். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக புதன்கிழமை என்று நினைக்கிறேன், செவ்வாய் திங்கட்கிழமை இரவில் இந்த வேர்டு அப்படியே ஸ்பார்க் ஆச்சு. புதன்கிழமை காலையில் நைட்டு இதை அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு படுத்தேன். காலையில் ஆவியானவர் இதை தியானித்து சர்மன் ப்ரிப்பேர் பண்ண வைத்தார். பலனாக இருந்தது. புரிந்து கொண்ட இந்த ஃப்ரைடே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைபடுகிறார் என்று. பொதுவாகவே நம்ம எல்லாம் பார்க்கணும்னு விரும்புவோம். எல்லாரும் விரும்புவாங்க, எல்லாருமே. இயேசு சொல்லுகிறார், தோமாவே அப்படின்னா ஒரு பர்சனை பார்த்து. பைபிள் காமனாக எழுதி கொடுக்கப்பட்டாலும் நாம் வேதத்தை கவனிக்கும் போது தாவீது சொல்லுகிறார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த பைபிள்ல என்னை பற்றி எழுதியிருக்கு. ஆமென். நம்மளை பற்றி நம்ம கையில் எழுதலை, நம்ம பையிலே எழுதலை. நம்ம தகுதியை நம்ம எப்படி பார்ப்போம்னா நம்ம பைய வச்சுதான் இல்லை. எந்த ஒரு மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்த எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். அவர் சொல்றார், நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்மை பாக்கியவான்கள் ஆக்குவது தேவனுடைய விருப்பம். யார் பாக்கியவான்? காணாதிருந்தும். அவன் தேவன் என்னை பாக்கியவானா பிளஸட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னை பாக்கியவானாய் மாற்ற கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்ப சொல்லுங்க, யார் பாக்கியவான்? காணாதிருந்தும். அவ என்னை கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றணும்னு விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா, என் கண்ணுக்கு சிலவற்றை காண்பிக்கவில்லை. இப்போ அமைதியாயிட்டீங்க. என்னை பாக்கியவானாக்க விரும்புகிறார். என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், பாக்கியவானா இருக்கணும், பாக்கியவதியா இருக்கணும். இது இயேசுவின் வார்த்தை, அவருடைய நாமங்களில் ஒன்று ஆமேன். ஆமேன் என்றால் ஆம், அல்லவென்றல்ல, அப்படிதான். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, என் கண்கள் எதை காண வேண்டும் என்று ஏங்குகிறதோ அவைகளை என் கண்களின் பார்வைக்கு விலக்கி, அதெல்லாம் அங்கதான் இருக்கும்,
ஆனா எனக்கு அது தெரியாது, என் கண்களுக்கு தெரியவில்லை. இப்போ எதிர்பார்த்துட்டே இருக்கிறார், என்னை விசுவாசிக்க வைக்கிறார். விசுவாசம் எப்படி வருகிறதா? கேள்வியினாலே. faith comes from hearing the word of God. இப்போ வேர்டு வருது, ஆனா விஷன் இல்லை. ஆண்டவர் எதை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நல்ல கவனி. ஒரு வளர்ச்சியின் அடையாளம். சின்ன பிள்ளைக்கு ஆப்பிள்னா APPLEன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு ஆப்பிளை கையில் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு அதை சாப்பிடுவோம், அது வேற. ஆப்பிள்னா இதான் ஆப்பிள். ஆனால் வளர 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 வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு ஆப்பிள்னா ஒரு நோட்டை கொடுப்பாங்க, ஒரு பெண்ணை கொடுப்பாங்க. ஆப்பிள் எழுது, அந்த பிள்ளை எழுதும் ஆப்பிள். ஆனால் விசுவாச விஷயத்தில் நம்ம என்னதான் வளர்ந்தாலும் ஏதாவது கண்ணுக்கு தென்பட்டா அப்படி பார்ப்போம். நம்ம கண்கள் எல்லாம் ஏறெடுத்து பார்ப்போம், கண்களை அதிகமாக ஏறெடுத்து பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாளில் ஆவியானவர் பேசி பலப்படுத்தின வார்த்தை இதுதான். எலிசபெத் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். விசுவாசித்தவளே, இந்த வார்த்தை கவனிக்கணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை புரியும்படியாக சொல்றேன், கேளுங்க. கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள். எலிசபெத் எப்படி சொல்றாங்கன்னா, விசுவாசித்தவளே, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அதே வார்த்தை தான், ஆனா அதை இன்னும் புரியும்படியாக சொல்லணும். கர்த்தரால் எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே. அதான் விசுவாசித்தவளே, அவர்களே. ஆபிரகாமை பாருங்கள், ரோமர் 4வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி 18வது வசனம் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. அந்த சொல்லப்பட்டபடியே இது யார் சொன்னார்னா சர்வ வல்லவர் சொல்லுகிறார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் நம்புகிறதற்கு ஏது வல்லாது இருக்கிறது. ஆனா ஆபிரகாம் எதை பார்க்கிறான் என்றால் சொன்னவரையும் சொல்லப்பட்ட வார்த்தையும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம. அப்ப நம்ம கேட்கலாம், அவன் சொன்னானே நான் கிழவனா இருக்கிறேன், சாராள் கிழவியா இருக்கிறான். அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அல்ல டவுட் வந்தது, அவனுடைய நிலைமையை குறித்து, அவனுடைய சூழ்நிலையை குறித்து. 21 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கே ஆபிரகாம் எதையும் காணவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டது. அவனுடைய பலவீனம் இல்லாமல் போனது. லோத்து தள்ளி போயிட்டான். கண்களுக்கு தெரிந்ததெல்லாம் எடுக்கப்பட்டதை தவிர, மறைக்கப்பட்டதை தவிர எதுவுமே காண்பிக்கவில்லை. ஆனால் வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை அவன் எப்படி பார்க்கறான்? சொல்லப்பட்டபடியே எனக்கு நடக்கும், எனக்கு சொல்லப்பட்டபடியே. இதுதான் நம்ம இப்படிதான் நம்பணும். எனக்கு சொல்லிட்டாரு எப்படியாவது நடக்கும் இல்லை, சொல்லப்பட்டபடியே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டபடியே நடக்கும். எனக்கு கர்த்தரால் சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்கும்னு யார் நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கண்கள் பாருங்க, ஆகாருக்கு நீரூற்று இருக்கிறது, ஆனா ஆகாரால் என்ன செய்ய முடியல? காணவில்லை. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த நீரூட்டை பார்க்கிற, அப்புறம் காணவில்லை. இவனால் காணாதிருந்து விசுவாசிக்க முடியவில்லை சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி விட்டுட்டு போகல. அவர் தம்மை காண்பிக்கிறார்.
அவன் எதெல்லாம் அடையாளமா கேட்டானோ அதை எல்லாம் காண்பிக்கிறார். இங்க பாரு, கையில் இருக்கிற துளையை பாரு, விழாவில் வா கை போட்டு பாரு, அதை காண்பிக்கிறார். அப்ப ஏன் நான் இன்னைக்கு எதை காண வேண்டும் என்று விரும்புகிறேனோ அது நான் பார்க்காததும் அது இல்லை என்று அர்த்தம் இல்லை. என்னை பாக்கியவான் ஆக்கும்படியாக என் கண்களுக்கு அதை கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்னா மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென். என் கண்களுக்கு கர்த்தரை மறைத்து வைக்கிறார். என்னை பாக்கியவான் ஆக்கவே. ஏன்பா உனக்கு மட்டும் இது காணல, உனக்கு மட்டும் தெரியல, நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? தெரியல அப்படி சொல்லக்கூடாது. என்னை பாக்கியவானாக்க சிலவற்றை கர்த்தர் என் கண்களுக்கு மறைத்து வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் எதையெல்லாம் நம் கண்களுக்கு மறைத்து வைக்கிறார், அல்லது எது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிறது, எது எல்லாம் நமக்கு தெரியல என்கிற ஒரு சில காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் தியானிக்க டைம் இருக்குமான்னு தெரியல. ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. காணாதிருந்த விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். முதல்ல எது நம்ம கண்களுக்கு தெரியல தெரியுமா? அவருடைய காலடி. சங்கீதம் 77:19 வாசிங்கள். அதாவது நல்ல தெரிந்த வசனங்கள் தான் தியானிக்க போறோம். ஆனா வேர்ட் பை வேர்ட் நீங்க லிசன் பண்ணணும். அப்பொழுதுதான் அதனுடைய அந்த செய்தியினுடைய ஆழம் நம்மளால உள்வாங்க முடியும். ரைட், வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. நம்ம இந்த வசனம் வச்சுதான் காலடி தெரியாமல் போனாலும் பாட்டே வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தந்த அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமது காலடிகள் உமது வழி கடலிலும், வாசிங்க, வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. ஆனா நம்ம பல நேரத்தில் இதை எப்படி பார்க்கிறோம்னா, காலடி இல்லைன்னு பார்க்கிறோம். இல்லைன்னு அங்கு சொல்லப்படவில்லை, தெரியல, இதான் சத்தியம். ஆனா நம்ம எப்படி உள்ள கொண்டு ஃபீல் பண்றோம்னா இல்ல இல்ல. பக்கத்துல வச்சிருக்கிறது இல்ல இல்ல, தெரியல. ஆமென். இல்ல இல்ல. இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பே நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா காணவில்லை. ஆமென். இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பே என்ன? காணவில்லைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அது இல்லைன்னு இல்ல, என் கண்ணுக்கு தெரியல. ஏங்க நம்ம வீட்டில் கரண்ட் போனோம்னா டார்ச்சை தேடுவோம். ஏன் தேடுறோம்? ஒன்று காணல, அதனால. இன்னொன்று ஏன் தேடுறோம் தெரியுமா? டார்ச் வீட்டில் இருக்கு. நான் சொல்றது இன்னும் புரியல நினைக்கிறேன். ஏங்க டார்ச்சா வீட்டில் கிடையாது, கரண்ட் போச்சு, தேடுவோமா? தேட மாட்டோம். நம்ம ஒன்ன தேடுறோம் அப்படின்னா இருக்கு. அப்போ இல்ல இல்ல கிடையாது, தெரியல. ஆமென் ஆமென். காலடி, இந்த வார்த்தை தான், இந்த வசனத்தை வச்சு தான் பாட்டே பாட வச்சுட்டாரு. ஆனா ஆவியானவர் நீங்க பாரு, நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு தெரியலன்னு சொல்லு. நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். இது இல்ல, அது இல்ல, இது இல்லை. உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டா, நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோம்னா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமே. உலர்ந்த எலும்புகள், ஆண்டவரே எனக்கு யோசிச்சு பிரச்சனை எப்படிங்க சால்வ் ஆச்சு? அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு நீ ராஜாவா, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னா என் ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? நீ சொல்லலைன்னா அப்புறம் ஜனங்க உன்னை தூக்கிட்டு தான் போவாங்க. ஆமே. நம்ம ஃபேமிலியே நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லுங்க, பாருமா நமக்கு தெரியல, நம்ம அங்க பார்ப்போம், அவர் சர்வ ஞானி. இந்த எலும்புகள் உயிரடையுமா? உங்களுக்கு தான் தெரியும்டா. அது அர்த்தம் எனக்கு தெரியல. அங்க அவன் இல்லை என்று சொல்ல, தெரியல. ஏன் காலடி தெரியப்படாமற் போயிட்டு? அது நமக்கு தெரியணும். இந்த சம்பவம் இஸ்ரவேலர்களை சிவந்த சமுத்திர வழியாய் நடத்தி கொண்டு போன காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துக்குள்ளே வாருங்கள். அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவங்க பாளையம் இறங்குகிறார்கள். பார்வோன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ரதங்களோடு குதிரைகளோடு வருகிறான். பாளையம் இறங்கி இருந்த
9 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை கிட்டினார்கள் அப்படின்ட்டு. கிட்டினார்கள்னா நெருங்கினார்கள். இந்த விசுவாச ஓட்டத்தில் விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். இதான் ஃபெய்த். அதனால ஆண்டவர் கண்களுக்கு காண்பிக்கவில்லை, இல்லை என்று அல்ல, இருக்கு, ஆனா எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இது ஒரு விசுவாச ஸ்டேட்மெண்ட்டுங்க. இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், அந்த இடத்துல நம்ம விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். இருக்கு, எனக்கு தெரியல. ஏன் உனக்கு தெரியல? என்னை பாக்கியவான் ஆக்குறார். இந்த இடத்துல பார்வோன் கிட்டின போது இந்த இடத்துல தேவன் நம்மில் கவனிக்கிற 3 காரியங்கள் உண்டு. 1 நம் வார்த்தைகள், 2 நம்முடைய செயல்கள், நம்ம என்ன செய்யறோம், செய்ய போறோம், 3 நம்முடைய தீர்மானங்கள், நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம். அதாவது காலடி தெரியலங்கிற நிலைமை வரும்போது ஆண்டவர் நம்மில் கவனிக்கிற 3 காரியங்கள் உண்டு. நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நம்ம என்ன பேச போறோம், என்ன பேசுறோம், 2 நம்ம என்ன செய்யறோம், 3 நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போறோம், என்ன தீர்மானம் எடுக்க போறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நான் வாசிக்கிறேன் 14:11, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு. என்ன பேசுறாங்க? அவ்வளவுதான். அங்க இல்லைன்னா இங்க. என்ன செயல்கள், அவர்களுடைய செயல்கள் என்ன அப்படின்னா, என்ன செய்யறாங்க அப்படின்னா, பார்வோன் சமீபித்து வந்தபோது 10வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து யாரை பார்க்கறாங்க சொல்லுங்க, யாரை பார்க்கறாங்க? எகிப்தியரை பார்க்கறாங்க. யாரை பார்க்கணும்? கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்க்கணும். எகிப்தியரை பார்க்கறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க தெரியுமா? 12வது வசனத்தை பாருங்கள். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது. அதன் அர்த்தம் என்னன்னா, இப்போ பார்வோன் சரி நெருங்குறான், எப்படியும் நம்மளை பிடிப்பான், நம்ம பேசாம ஆமீன் போட்டுட்டு போய் அவங்களுக்கு வேலையே பார்த்துடலாம், பழையது போலவே இருந்துடலாம். பாருங்க, ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே வருகிற பிரச்சனையில் எதுக்கு நம்ம வெளியே வந்தோம், எதுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம், எதுக்கு ஆராதிக்க வந்தோம், இதற்கு நம்ம அங்கேயே போயிடலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா. இந்த இடத்துல தேவன் பார்க்கிறார் நம்ம என்ன பேசுறோம். மல்கியா 3 ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்க பேச்சு எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இனி ஆண்டவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை, இனி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய செயல்கள் மாறுகிறதா? நம்முடைய தீர்மானங்கள் என்ன? இதுக்கு அந்த லைஃபே பரவாயில்ல இல்லை. விசுவாச பாதையில் நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார், நாம் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கவனிக்கிறார், நம்முடைய செயல்களை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு புறம் ஜனங்கள் நாங்கள் சாகிறதுக்குன்னு பேசும்போது, இன்னொரு புறம் ஒரே ஒருவன் ஆமென், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. உறுதியா இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒருவனை கொண்டுதான் கர்த்தர் பாதையை திறக்கிறார். ஏன் காலடி தெரியப்படாம போச்சு? இதுதான் கேள்வி. அப்ப காலடி இருக்கு தெரியல, ஏன் தெரியப்படாம போச்சுன்னா 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த நல்ல கவனிங்க. காலடி வரணும்னா என்ன செய்யணும்? நடக்கணும். யார் நடக்கிறா? தேவ தூதனானவர்னு வர்ற இடத்துல நம்முடைய கண்கள் யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா ஜீசஸை மட்டும்தான் பார்க்கணும். யார் நடக்கிறா? நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது, வாயில பாம்பு வரவே கூடாது. சத்தமா சொல்ற. யார் நடக்கிறா? இயேசு முன்னாக நின்ற என்றல்ல, என்னை ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இதுதான். ஏன் உனக்கு காலடி தெரியல? தெரியும், காலடி இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா?
நீ அவர் மேக ஸ்தம்பத்தில் மட்டும் பார்க்கிற, ஆனா அவர் உனக்கு முன்னாக நடந்து போகிறதை நீ பார்க்க மறந்துட்ட. உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேகத்துல அக்னி ஸ்தம்பத்தில் ஜாலியா இருக்கிறீங்கன்னு இல்ல. என்னை தேவன் ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அந்த பாதையில் என் கால் வைப்பதற்கு முன்னதாக அவருடைய காலடி இருக்கிறது என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி glory. கவனிங்க கவனிங்க. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவச்சனமே, இந்த வார்த்தையை நான் 100% நம்புகிறேன். அது கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, மரண இருளின் பள்ளத்தாக்கோ, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கோ, எதுவானாலும் சரி, தேவன் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் என் கால் அதில் வைப்பதற்கு முன்னமே அவருடைய காலடி அதில் இருக்கிறது. பின்னாக திரும்பி பார்க்கிறவனுக்கு காலடி தெரியாது, முன்னாக உற்று பார்க்கிறவனுக்கு காலடி தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பலத்த கையோடு புறப்பட்டும் இத்தனை அற்புதங்களை கண்டும் அவருடைய காலடியை அவங்களால பார்க்க முடியல. ஆனால் எல்லாம் இழந்து சரீரத்தில் ஒரு டிரெஸ் கூட போட முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் இருந்த யோபு சொல்லுகிறான் 23வது அதிகாரம் 11வது வசனத்துல, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. உட்டு பார்க்கிறான். இந்த பாதையில் இதுக்கு முன்னாடி யாராவது நடந்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஒரு பெரியவருடைய கால் தடம் இருப்பதை பார்க்கிறான். அவன் புரிந்து கொண்டான். அவன் நண்பர்களுடைய காலை பார்த்திருப்பான். ஒருத்தருடைய கால் சைஸ் அல்ல அது. அவன் எல்லாரும் சைடு ட்ராக்ல நிற்கிறாங்க. இந்த ட்ராக், ஏன்னா இப்படி ஒரு சோதனை யார் வாழ்க்கையில் வரவில்லை. அவன் உற்று பார்த்தபோது தான் தெரிகிறது, நான் நடக்கிற பாதையில் அவருடைய காலடியும் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு தெரியாம போன காலடி யோபுவுக்கு தெரிய காரணம் என்ன தெரியுமா? அவன் பிரச்சனையை உற்று பார்க்கவில்லை, அவன் பிரசனத்தை உற்று பார்க்கிறான். நடந்த தூதனானவர் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறார். ஒரு ஆள் நடக்காம காலடி வராது. காலடி வருதுன்னு அவர் நடக்கிறார். நம்ம எதை மட்டும் பெருசா பார்க்கிறோம்? சிவந்த சமுத்திரத்தை பார்க்கிறோம். பின்னாக வருகிற பாவம். ஆண்டவரே, இந்த பாதையில் எப்படிப்பா நிற்க முடியுது? அவருடைய அடிச்சு விடல, அவருடைய காலடி. ஒரு விசை நம்மை புடமிடுகிற கர்த்தருடைய வசனம் 7 முறை புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது தான் ஆவியானவர் இப்படி பேசினார். இன்னைக்கு நான் ஒன்று நடத்துகிற பாதையில் எவ்வளவு நடக்க முடியுமோ நான் நடந்து பார்த்தாச்சு. ஒன்றில் தான் சொல்ற மோசே கிட்ட, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய காலடி தெரியப்படாமல் தெரியல, அவ்வளவுதான். ஆனால் அவர் எனக்கு முன்னாக தான் இருக்கிறார். இந்த நம்பிக்கை வரணும்னா நம்ம இமீடியட்டா எதை தான் நினைக்கணும் அப்படின்னா, மீட்பை நினைக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளினவர். அதாவது என்ன சொல்றான், உன்னை நான் ரட்சிச்சாச்சுப்பா, இதை விட பெரிய காரியம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவர் எனக்கு செய்யறது எல்லாமே பெருசு. ஆனா அவர் செய்ததிலே ரொம்ப பெருசு என்ன தெரியுமா? என்னை ரட்சித்தது. ஆமென். ரட்சித்தது பெருசா, கடனை மாத்துறது பெருசா? ரட்சித்தது தான் பெருசு. ஆமா, நம்புறீங்களா? கர்த்தர் என்னை ரட்சித்தார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த கடனை மாத்த மாட்டார். இப்படிதான் பார்க்கணும். அதனால பைபிள் அவருடைய கிரியைகளை அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்களாம். சீக்கிரம் மறந்துட்டாங்க. என்ன ரட்சித்தது எனக்கு பெருசு. அப்ப இந்த வியாதி ஈஸியா மாத்திடுவார், இந்த பிரச்சனை ஈஸியா மாத்திடுவார், இந்த போராட்டம் ஈஸியா மாத்திடுவார். நான் நோக்க வேண்டியது எங்க தெரியுமா? எனக்கு முன்பாக செல்லுகிற அவரை. இந்த விசுவாச தடுமாட்டம் வரும்போது யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா கவனிங்க. நாங்க வனாந்திரத்தில் சாகவா சாகவா சாகவான்னு பேசின அத்தனை பேரும் வனாந்திரத்தில் மடிந்தார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்றான், நம்ம அதை எளிதில் சுதந்திரிப்போம், எளிதில் சுதந்திரிப்போம். இவங்களை மட்டும் உள்ள கொண்டு போறார். நம்ம என்ன பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விசுவாச அறிக்கை பண்ண வரலைனாலும் பரவாயில்ல, அமைதியாயிருங்க. யோபு பாருங்க, முதல் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரனார். 2வது அதிகாரத்தில் அப்படி சொல்ல முடியல யோபுக்கு. ஆனா யோபு அமைதியாயிட்டார், முறுமுறுக்கம் இல்லை. சில இடத்துல நம்மளால அந்த ஃபெய்த் டிக்ளேர் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும்.
பெரும் புயல் அடித்த போது பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும். அதே பவுல் கையில் பாம்பு கொத்தின போது பவுலால் எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் பவுல் எதுவும் எதிர்த்து பேசவில்லை. அவன் அந்த பூச்சியை உதறிவிட்டு சைலண்ட் ஆகிட்டான். எந்தெந்த ஜனங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் மடியவா எங்களை கொண்டு வந்தீங்க, வனாந்திரத்தில் சாகவா கொண்டு வந்தீங்க. அந்த ஒரு ஜனம் கூட கானானுக்குள்ளே போகல. ஆனால் முன்னாக நின்ற மேக ஸ்தம்பத்தில் அவரே நோக்கி பார்த்த யோசுவாவும் காலேபும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஈஸியாக கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அவங்க ரட்சிப்பை நினைக்கிறாங்க, ரட்சிப்பை நினைக்கிறாங்க. ஈஸியாக எளிதில் அதை நாம் பிடித்துக் கொள்வோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது என்ன தெரியல தெரியுமா? அடையாளங்கள் தெரியல. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், 27:20. அநேக நாளாய் சூரியனாவது வேர்ட் பை வேர்ட் பாருங்க. அநேக நாளா, ரொம்ப நாளா சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இது யார் சொல்றா? ஆமென். விசுவாசத்தை குறித்து நமக்கு கிளாஸ் எடுக்கிற பவுல். பவுலுடைய விசுவாசத்தெல்லாம் ஷேக் ஆகணும்னா ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, ரொம்ப நாளாக எந்த சிம்டமும் தெரியக்கூடாது. நம்மளும் ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் ரொம்ப நாளாக ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலேன்னு வரும்போது நாமளும் இனி, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, இனி. அப்போ அது வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. அப்போ ரொம்ப நாளா பவுலுக்குள்ள ஃபெய்த் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டம் வந்த போது அதுவும் போயிட்டு. பணம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. சுகம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. அந்த விசுவாசம் நம்மளை பிடிச்சி நிறுத்திட்டே இருக்கும். ஆரோக்கியம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. அனுகூலம் போச்சு, ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த் போயிட்டு சுத்தி இருக்கிற ஒன் பை ஒன்னா போயிட்டே இருக்கு. விசுவாசம் இருக்கு. ஒரு கட்டத்தில் விசுவாசம் போயிட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன கர்த்தர் காண்பிக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார்னா, ஒரு நட்சத்திரத்தையாவது, அப்படிதானே இருக்கு, சூரியனாவது. அந்த இடத்துல கர்த்தர் காட்டல. சூரியன் காணப்படலைன்னா சூரியன் இல்லை என்று அர்த்தம். சூரியன் கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு, எனக்கும் சூரியனுக்கு நடுவா இதுதான். அப்போ இல்லை தெரியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது இல்லை, இருக்கு, தெரியல. ஆமென். திடீர்னு கொஞ்ச நாள் சந்திரனை காணாது. பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சிலையும் சந்திரன் ஒரு பிரதர் உண்டு. அவர் கரெக்டாக வந்துடுவாரு. சந்திரன், அதன் அர்த்தம் என்ன? சந்திரன் இல்லைன்னு இல்லை, நமக்கு தெரியல. ஆனா இன்னொரு ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். எந்த அடையாளம் இல்லை. அப்ப கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, சொப்பனத்தில் கர்த்தர் எனக்கு சூரியனை காண்பித்தார், சந்திரனை காண்பித்தார்ல. பாரு, அன்னைக்கு நான் உன்னை என்ன சொன்னேன்? ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், அது நடக்கும், அவ்வளவுதான். ஏதாவது ஒரு அடையாளம். இங்க பாரு, உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். காற்று அடிக்கட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். கப்பல் உடையட்டும், உனக்கு சொன்னது நடக்கும், அவ்வளவுதான். ராபா காலாரா, எனக்கு சொன்னது நடக்கும். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும். நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். இத முத நாளே வந்து சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தருடைய தூதன் வெயிட் பண்றார். அப்ப ஏன் நம்பிக்கை எதை வைத்து நான் விசுவாசிக்கிறேன், எதை வைத்து நான் நம்புகிறேன் என்பதையும் அவர் அறிவார். இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான்,
இவன் அடையாளத்தை வச்சு நம்புறான். என்ன கர்த்தர் எந்த விசுவாச நிலையில கொண்டு வருவார் தெரியுமா? இல்ல, இவன் வார்த்தையை வச்சு மட்டும்தான் நம்புறான் என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என் கண்ணுக்கு தெரிந்த சூரியனை என் கண்ணுக்கு மறைய வைக்கிறார், என் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களை மறைய வைக்றார். ஒரு நாள் இல்ல, அடுத்த நாள் தெரியும் பார்த்தா அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல, அடுத்த நாள் தெரியல. இப்ப பார்க்கிறார், ஆண்டவரே எல்லாம் போச்சு ஆண்டவரே. இல்லப்பா, ஆபிரகாமை பாருங்க, முதலாவது மண்ணை காட்டி கொடுக்கிறார், அடுத்து நட்சத்திரங்களை காட்டி கொடுக்கிறார், அதன் பிறகு எல்லாத்தையும் மறைய வைக்கிறார். இவன் மண்ணையும் காட்டல. என் விசுவாசம் இந்த வார்த்தையின் படி மட்டுமே என்கிற நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எனக்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய கிரியை நடப்பிக்கிறார். நம்ம எல்லாருடைய விசுவாசமும் கர்த்தரை தான் நம்புறோம், ஆனா ஏதோ ஒன்றின் அடிப்படையில் அப்படி அல்ல. வேர்டு, ஒன்லி வேர்டு, 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 வேர்டு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். யோசபாத்தே, நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட வந்த? எலிசா கிட்ட யோசபாத் என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? இங்க கர்த்தருடைய மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? இப்படி எலிசா இருக்கிறா. உடனே இஸ்ரவேலின் ராஜா கிட்ட யூதாவின் ராஜா யோசபாத், வா நம்ம அங்க போலாம். இஸ்ரவேலின் ராஜா நினைச்சிருப்பா, அவர்கிட்ட தண்ணி இருக்கா? இல்ல, அவர்கிட்ட வார்த்தை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. இப்போ யோசபாத் போனது ஒன்னே ஒன்ன வச்சுதான், வேர்டு, வேர்டு. வார்த்தை இருக்கா? வார்த்தை இருக்கா? நேர போயிட்டான். வார்த்தை இருக்குல்ல, நீ வார்த்தையை நம்பி தானே வந்த. ஓகே, நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனா நீ இந்த வார்த்தையை நம்பினல்ல, உனக்கு தண்ணி வரும் சொல்லிவிட்டு எலிசா அடுத்து ஒரு வார்த்தை சொல்வார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம். எது அற்ப காரியம்? கொஞ்சம் முன்னாடி இஸ்ரவேலின் ராஜா எப்படி கத்துவான் தெரியுமா? ஐயோன்னு கத்துவான். ஒருத்தன் எப்போ ஐயோன்னு கத்துறான் தெரியுமா? அவன் சிலவற்றை தன்னை விட்டு இழந்து போகும்போது கத்துவான், வலியின் உச்சத்தில் கத்துவான், எல்லா நம்பிக்கை அற்ற நிலையில கத்துவான். எதை குறித்து ஒருவன் ஐயோ என்று கத்துனானோ அந்த காரியத்தில் கர்த்தர் இடைபடுகிற காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்து இது கர்த்தரின் பார்வைக்கு லைட்டிங் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். இது ரொம்ப ஆண்டவரே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வெயிட் ஆனது கர்த்தருக்கு ரொம்ப லைட் ஆனது. ஆமென். அதனால தான் சொன்னாரு, உன் வெயிட்டை என் மேல வச்சுட்டு என் லைட்டை நீ எடுத்துக்கொண்டார். ஆமென். என் நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்கும், வருத்தப்பட்டு. ஆமென். நீ ஆண்டவரே, நான் கிதியோன் பாருங்க, அடையாளத்தை கேட்கிறான், அடையாளத்தை கொடுக்கிறார். அடையாளத்தை கொடுத்துட்டு அடுத்த அதிகாரமே நீங்க பார்த்தீங்கன்னா 30,300 ஆக்குறார். ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு இன்னொரு அடையாளத்தை மறைக்கிறார். என்ன எப்படி விசுவாசம் உள்ளவனாய் நிறுத்த வைக்கிறார்? அடையாளத்தெல்லாம் காட்டுறார். ஆனா ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம சிலவற்றை பார்த்து ஒரு கணக்கு வைப்போம் தெரியுமா? அங்க கை வைக்கிறார். இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அடையாளங்கள் தெரியவில்லை. அது ஆபிரகாம் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்புவதற்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. நமக்காவது ஒரு செய்தி கேட்கும் போது ஒரு ஆவேசம் வருது. ஆபிரகாமுக்கு 99 வயசுல என்ன ஆவேசம்? ஆமீன் சொல்ல கை தூக்குறதுக்கு முன்னாடி மீட்டிங் முடிஞ்சிடும். நம்புவதற்கு ஏதுவல்லாது எனக்கு சொல்லப்பட்டபடியே நேரா வந்தாச்சு. என்ன பிரச்சனை பவுல் உனக்கு? ரொம்ப நாளா சூரியனை சந்திரனை காணும், சூரியனை தானே பார்க்கணும். என்ன பாரு சூரியன், அப்படி அல்ல, அது அப்படி அடிக்கட்டும், நடக்கும். உனக்கு சொல்லப்பட்டபடி. இப்பதான் பவுல் பார்க்கிறார், எழும்பி நிற்கிறார். நான் சேவிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் ஆராதிக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு என்ன சொன்னாரோ, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கழுதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்தது. ஆண்டவர் ரொம்ப ஆண்டவருடைய டைமிங்கும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய நாமத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ட்ரூத், சத்தியம். நானே சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Truth will set you free.
நீ எது எது அடையாளமா பார்க்கறியோ அது சத்தியம் கிடையாது. இந்த சூரியன் ஒரு நாள் மறைந்து போகும், இந்த சந்திரன் ஒரு நாள் இல்லாமல் போகும், நேற்று தெரிஞ்சது இன்னைக்கு தெரியாம போகும். ஆனால் நான் சொல்லிய இந்த வசனங்கள் வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் இதில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட, ஒரு புள்ளி கூட நிறைவேறாமல் போவது இல்லை. ஆமென், ஆமென். பிரியமான, அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே என்கிட்ட சில சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம், இத்தனை வருஷம் காத்திருக்கிறோம். நான் முதல்ல அவங்கள்ட்ட கேட்கறது, வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா? சிலர் ஆமான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க, முதல்ல வார்த்தையை கேளுங்க, அப்புறம் வாழ்க்கையை கேளுங்க. ஏன்னா வார்த்தையில தான் வாழ்க்கையே இருக்கு. முதல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் கூட பேசுங்க. தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது என்னை தேட்டுவீர் என்று என் கண்கள் உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். புரியும்படி சொல்லணும்னா தாவீது இப்படி பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். ஆண்டவர் எனக்கு என்ன ரேமா இன்னும் வரவே இல்லையா ஆண்டவரே, வரவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படி சில கண்ணெல்லாம் வலிக்கும் தாவீதுக்கு. ரொம்ப நேரம் ஒன்று படிச்சுட்டு இருந்தால் கண்ணெல்லாம் அப்படி வலிக்கும், ஆனாலும் மூட மாட்டார். வார்த்தை வாங்காம தாவீது பைபிளை மூடவே மாட்டார். இதுதான் தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டி. நமக்கு வார்த்தை கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு அதிகாரம் படிப்பேன், அதுக்குள்ள எல்லாம் இருக்கணும். ஆமென். அப்படியே படிச்சுட்டு சிலருக்கு பைபிளை தொட்ட ஒருவேளை பைபிள் அழுக்காயிட்டுனா, இது தொடலைன்னாவும் அழுக்கு மாறாது சகோதரா. ஆமென். அவருக்கு அந்த ரேமா கிடைக்கிறது வரைக்கும் சில டைம் படிச்சுட்டே இருந்தா, சில டைம் இந்த வார்த்தையை வாங்கும்போது வாங்கிறதுக்காக துடிப்போம் பாருங்க. ஆண்டவரே என்ன வாக்குது, ஆண்டவரே என்ன வேர்டு தந்தலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர், உடனே தந்துடுறார். ஏன்னா இந்த வண்டியை பற்றி அவருக்கு தான் தெரியும். ஆமென். வேர்டு கொடுக்கலன்னா இந்த வண்டி எங்கே நிற்கணுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. சொல்கிறேன், வார்த்தையை வாங்காமல் பைபிள் படிக்கிறது நிறுத்தாதீங்க. ஒருவேளை முதல் வசனமே உங்களுக்கான ரேமாவாக இருக்கும். உங்கள் ரெகுலர் ரீடிங் நடக்கட்டும், ஆனால் பைபிளை நான் திறந்தேன்னா ரேமாவை வாங்காமல் நான் மூட மாட்டேன். இப்படி இருக்கணும். ஸோ உங்கள் கூட பேசுவார், உங்கள் வாழ்க்கையில் உறுதியாய் செய்வேன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அது உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக ஏதாவது வழியில் உங்களை கேட்க வச்சுட்டே இருப்பார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணவே இல்லை. அதனால இனி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இனி 99 வயசுல அந்த நம்பிக்கை இழந்து போகும்போது ஆபிரகாம் பிரேயரை மாத்திரம். எப்படி பிரேயரை மாத்திரம் பார்த்தீங்களா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக. சூழ்நிலை வருடங்கள் மாறும்போது நம்ம ஜெபத்தை மாற்றுவோம், ஆனால் கர்த்தர் வார்த்தையை மாற்ற மாட்டார். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம பிரேயரை மாத்திரம், அந்த இடத்துல நிச்சயமாகவே, அங்கதான் சொல்ற நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. அடையாளங்கள் தெரியவில்லை. மூன்றாவது என்ன தெரியல அப்படின்னா, யோபு 23:8-9 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இங்க என்ன தெரியலன்னா, அவருடைய செய்கை, அவருடைய செயல்கள் தெரியவில்லை. அதாவது என்ன செய்யறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு தெரியுது, ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றார் பாத்தீங்களா யோபு? அவர் கிரியை செய்தும் அவரை. அப்ப அவர் என்ன சொல்றார் யோபு? அவர் சும்மா இருக்கல, ஒன்னு செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனா எனக்கு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல, அவருடைய செயல்கள் தெரியவில்லை. காணாமல் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான். எனக்கு ஒண்ணு தெரியும், ஏதோ ஒன்று செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போட்டாலும் உண்மை நம்புவேன்னு சொல்ற அதே யோபு இன்னொரு இடத்துல சொல்றார், நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் வந்து நின்னா நான் கேட்பேன் சிலது, என்னை ஏன் ஆண்டவரை ஜெனிப்பித்தீங்க, நான் பிறந்த நாள்லாம் சபிக்கப்படுவதாக.
நான் பிறந்ததும் ஒருத்தன் என் தாய்க்கு வந்து வாழ்த்து சொன்னான் தெரியுமா, அவன் மட்டும் என் கையில் கிடைச்சானா. அப்படியெல்லாம் கேட்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் சே நான் என்ன பேசிட்டேன். அவருடைய செயல்களை ஒரு இடத்துல சொல்ற, அவர் என்னை சோதித்த பின்னு நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லிட்டு 29வது அதிகாரத்தில் சொல்றாரு, அந்த முந்தினது இருந்தா இப்போ எவ்வளோ. அப்போ நமக்கு சிலது தெரியலைனாலே நம்முடைய விசுவாசம் சில இடத்துல தடுமாறும். ஆனாலும் கர்த்தரோ வென்றால். அந்த வசனத்தை வாசிங்க, யோபு 23வது அதிகாரம் 13. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கவனி, ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அதாவது ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? கவனிங்க, அவர் ஒரு செய்ய உக்காந்துட்டார்னா சுத்தி என்ன நடக்குன்னு அவர் மைண்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டார். செஞ்சுட்டே இருப்பார். ஒரு கூனியாகிய ஸ்திரீ ஆலயத்துக்கு வரா, இயேசு பார்க்கிறா, அவளை விடுதலை ஆக்கணும். இந்த இடத்துல விடுதலை பண்ண பிரச்சனையாகும், ஏன்னா ஓய்வு நாள். ஏற்கனவே அவர் மேல அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார். பார்த்தீங்களா, அவர் செய்கிறார். சுத்தி இருக்கிறோம் என்ன பேசிட்டு என்ன செய்யட்டும் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆலயத்தில் ஒரு ஓய்வு நாள் சூம்பின கை உடையவன் இருக்கிறான். சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் ஏதாவது செய்யட்டும், பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கிறாங்க. அவர் மனசு வச்சுட்டார், என்ன இவன் கையை குணமாக்கணும். செஞ்சுட்டார். அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். எரிகோவுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறார், ஜனங்க கூட வராங்க. சகை மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த இடத்துல சகையை கூட்டு வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆயிரும், ஜனங்க தப்பா நினைப்பாங்க. மைண்ட் பண்ணவே இல்லை. சகைவே வா உன் வீட்டு நான் தங்குறேன். அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். அவன் அந்நிய சத்தங்களை மட்டும் கேட்டு அவர் செஞ்சிருந்தா நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்மை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுக்க யாருங்க இந்த பூமியில் இருக்கிறார்? அவன் நம்மை குறித்து குற்றப்படுத்த பிசாசானவன் வந்து நிற்கும் போது கூட கர்த்தர் அவனை கடிந்து அப்புறப்படுத்தி அக்கினி நின்று நம்மை தப்புவித்த அவருடைய மகா பெரிய அன்புக்காக ஸ்தோத்திரம். அவரோ வென்றால். இப்போ இங்க யோபு எதை கேட்க வரான் தெரியுமா? முந்தின சீர். அவர் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நற்சீர். உங்களை முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனாலதான் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? இரண்டத்தனையாய். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் நமக்கு தெரியவில்லை. நமக்கு தெரியாததும் அவர் செய்யப்படவே இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ரூத்தை போவாஸ் அனுப்பி விட்டுட்டு அடுத்து அவர் செய்கிற காரியம் என்னன்னு போவாஸுக்கு தெரியும், ரூத்துக்கு தெரியாது. ஆனால் நகோமி சொல்றாங்க, உனக்கு ஒரு கேரண்டி தரேன், அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்காம இளைப்பாற மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு அவர் என்ன செய்யறாரு தெரியாததுனால நம்ம எந்த நிலைக்கு வர்றோம்னா, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. யோபு சொல்றார், என்னை பராமரித்து என் ஆவியை காப்பாடு. எனக்கு இப்போ ஒண்ணு தெரியும். எனக்கு தெரிஞ்சது என் ஜீவனை காப்பாற்றுறார். எனக்கு தெரியாதது நிறைய செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் எப்படிங்க இருக்கோம்? அதாவது வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. எந்த மனுஷன் உயிர் வாழ விரும்புவோம்? எந்த மனுஷங்க விரும்புவோம்? இல்லை, ஒரு பெரிய இழப்ப குடும்பத்தில் சந்திச்சுட்டு ஒரு மனுஷன் உயிர் வாழ விரும்புவான். எங்கள் சித்தப்பாவுடைய மகா ஆக்சிடெண்ட்டில் மறித்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் சித்தப்பா கடி எங்கள் சித்தி கடி 2 பசங்க அவங்க கார்லேருந்து வெளியே விலகுனதுனால அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. என் சித்தப்பா மகா கேரளாவிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சுங்காங்கடையில் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மகா ஸ்பாட் ஆக்சிடெண்ட்லேயே பிரெயின் டெத் ஆகிட்டு. அப்போ ஹாஸ்பிட்டலில் எங்கள் சித்தப்பா இருக்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு எங்கள் அப்பா சொல்லும்போது எங்கள் சித்தப்பா சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கு. சரி, நாங்கள் எல்லாரும் அப்படியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னா. இது அவன் மட்டும் போயிட்டு நாங்கள் எப்படி சர்வை பண்ண போகிறோம் தெரியல. நாங்கள் எல்லாரும் போயிருந்தா, ஏன்னா இடித்தது எல்லாரும் வந்த காரில் எல்லாரும் போயிருந்தா என்ன ஒரு மனநிலைமை. இப்படி தானங்க இருக்கும், இப்படி தானே இருக்கும் யோபுவுக்கு. அதனால தான் அவர் பிறந்த நாளை அவர் வந்து வெறுத்தார். ஆனால் அவர் மனசில் இது எல்லாம் மறக்கத்தக்க ஒரு அதிசயமான செயல் இருந்தது. இது ஆண்டவர் நமக்கு தெரியாது அவர் என்ன செய்வார். நமக்கு தெரிஞ்சது ஒன்றே தான்,
ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டி பராமரித்து ஆவியை காப்பாற்றிட்டே இருக்கிறார். நைட்டு தூங்கும் போது நம்பிக்கை இல்லை, காலையில் எழும்புவோன்னு விழிக்கும் போது ஓகே இன்னைக்கு நான் இருக்கிறேனா. இப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சேர் உண்டாகும்படிக்கு உன்னுடைய பின்னிலைமையை களிகோரும்படி ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒவ்வொரு சீஷருடைய கால்களை இயேசு கழுவும் போது பேதுரு அவரை தடுக்கிற, ஆண்டவரை இதை செய்யக்கூடாது. உடனே இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை 7வது வசனம், யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்யவே இல்லைன்னு கிடையாது சகோதரி, அவர் ஒண்ணுமே செய்யலன்னு கிடையாது சகோதரா. நமக்கு தெரியல ஆனா அவர் செய்கிறார். நீதிமொழிகள் 25:2 சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அடுத்த வார்த்தை, காரியத்தை கண்டுபிடிப்பதோ என்றல்ல, ஆராய்வதோ. நீ அதை ஆராய்ந்து பார். எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? பூர்வ நாட்களை நினைக்கணும், முற்பிதாக்களுக்கு செய்ததை நினைக்கணும். காரியத்தை அவர் மறைச்சு வச்சுதான் செய்வார். உபாகம் 29:29 முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அதன் அர்த்தம் என்ன? நீ ஒன்னும் மறைச்சிடாத அவர்கிட்ட. ஆமென். நம்ம நிறைய மறைப்பு அவர்கிட்ட. நீ யாரு? நான் ஏசா வந்திருக்கிறேன். ஏவா உன் பேர் என்ன? ஆண்டவரே யாக்கோபு. சத்தமா சொல்லு. சத்தமா சொன்ன கேட்டுரும். யாக்கோபு. ஆமென். அவர்கிட்ட நம்ம மறைக்க கூடாது. ஆனா அவர் சிலவற்றை மறைத்து வைக்க காரணம் உண்டு. அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு விளங்காது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையே எப்படிப்பட்டதான், நீ அறியாததும் அங்கேயே ஆஃப் ஆயாச்சு. ரைட். ஆனா நான் என்ன பண்ணுறது? அதை நம்பணும். உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையா இருக்குன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நம்பணும். உன் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா தேவையான தண்ணீர் உண்டாகுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? நம்பணும். காற்று வந்தாதான் ஆண்டவர் எனக்காக ஏதோ செய்யறாரு நான் நம்புவேன். இல்ல, காற்று வராது, ஆனா நீ நம்பணும். அவர் ஏதோ ஒன்று செய்யறார். சிமியோனை யோசேப்பு சகோதரர்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். ஆனா இது அவங்க கண்களுக்கு முன்னாக நடக்குது. ஆனா அவங்களுக்கு கண்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை யோசேப்பு செய்கிறான். என்ன தெரியுமா? அவங்கவுங்க சாக்குல அவங்கவுங்க கொண்டு வந்த பணத்தையும் கட்டி வைக்கிறான். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு ஃபுல்லா வேதனை. கண்ணுக்கு தெரியாத ஒரு புதையலை கர்த்தர் வைத்திருக்கிறான். அன்னைக்கு அதை பார்த்து புலம்புனாங்க. ஆனா திரும்ப வரும்போது தேவன் அதை உங்களுக்கு புதையலாக, நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை விசுவாசித்து சொல்றேன். இன்னைக்கு நம்ம எதை பார்த்து எதை குறித்து புலம்புகிறோமோ அதிலே நமக்கான புதையலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஆமென். நாலாவதாக நமக்கு என்ன தெரியல தெரியுமா? அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை. சங்கீதம் 31:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏசாயா 64:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அதன் அர்த்தம் தூதனுக்கு கூட தெரியாது அவர் எனக்கு என்ன செய்ய போறார். அவர் சமூகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்னு தெரியாதுன்னா அவரால் தள்ளப்பட்ட சாத்தானுக்கு எப்படி தெரியும்? ஆமே. அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரியலன்னா அவர் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தானுக்கு அவர் செய்ய போகிறது எப்படி தெரியும்? ஆமென். இன்னைக்கு தெரியாது. அவன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து நிறைய சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான், அநேகரை அதற்காய் பயன்படுத்துவான்.
சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நபாருபா அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன், உனக்கு அது பழக்கம் கிடையாது. சகோதரன் வந்து சொல்லுகிறான், நீ அகங்காரம் உள்ளவன், உன்னை யார் இங்க வர சொன்னா? பலரை வைத்து பல விதங்களிலே பேசி டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாய் நிறுத்துறார்னா அங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் 27 சங்கீதம் 13 தாவீது இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். நம்மை கெட பண்ணுகிறதும் கெடாமல் பாதுகாக்கிறதும் நமக்குள்ளே தேவன் துவக்கின விசுவாசம். ஒரு வார்த்தையை நம்பி பயணிக்கிற சகோதரா சகோதரி, ஒரு கட்டத்தில் என் நம்பிக்கை போச்சுன்னா, அதனால தான் ஆண்டவர் ரிப்பீட்டடா வார்த்தையை மட்டும் தரார். சூரியன் தெரியல உண்மைதான், சந்திரன் காணல உண்மைதான, வார்த்தை வந்துட்டே இருக்கா, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா, கர்த்தர் கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுவார். 2 வாரத்துக்கு முன்னாக இப்படிதானே சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க முடிக்க வைத்தார். சகரியாவுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம் என்ன? இனி அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வரணும், இதுதான் சகரியாவுடைய வேலை. ஆனால் அந்த டைமில் தான் கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே நாம் காண வேண்டியவைகளை நம் கண் அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து தருவார். அவருடைய வார்த்தை போய் சொல்லாது. எனக்கு சில வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி சொல்றதுல ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமே, என் ஆண்டவருக்கு எந்த ஒரு செயலையும் பாதியில முடிக்க தெரியாது. அவர் துவங்கினதை முடிக்கிறவர், அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென், 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 ஆமென். சிமியோன் என்கிற தேவ மனிதன் எருசலேமிலே இருந்தான். லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியானவர் இருந்தார். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதுதான் 26வது வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. வார்த்தை கொடுக்கப்பட்டது. நான் நம்புறேன், ரொம்ப முதிர் வயதானவர், அவருக்கு பேட்ச் எல்லாம் அவுட்டு, எல்லாம் முடிஞ்சு. சிமியோன் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு, உள்ள வார்த்தை இருக்கு. ஆமென். இந்த மன்னா இருக்குல்ல, மன்னாவுக்கு வேலிடிட்டி வந்து 24 hours. இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படி கொடுக்கப்பட்ட மன்னா. 24 மணி நேரம் தாண்டி 1 செகண்ட் ஆனாலும் இந்த மன்னா கெட்டு போயிடும். ஆனால் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பிடி மன்னா வைக்கப்பட்டது, அது கெடல. நம்ம வேலிடிட்டிலாம் பல இடத்துல முடிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் கெடாம அவருடைய பிரசனத்துக்குள்ள வச்சு காக்கிறார். ஏன்? உரைக்கப்பட்டது நிறைவேற வேண்டியிருக்கு. அடுத்த வசனத்தில் வாசிங்கள். அப்பொழுது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவனுக்கு என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 1, இவன் தீபத்தை அணையாம காக்கணும். 2, இவனுக்கு உரைக்கப்பட்டதை காண்பித்து கொடுக்கணும். நம்புறீங்களா? அவர் தான் காக்கிறார்னு? காக்கிறார் நம்புறீங்கன்னா காண்பித்து தருவார்னு நம்புங்க. ஆமே, என்னை காக்கிறவர் சொல்லுங்க, என்னை காக்கிறவர் எனக்கு அதை காண்பித்து தருவார், எனக்கானதை காண்பித்து தருவார். 27வது அதிகாரத்தில் அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அப்பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார், அதாவது இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே சுமந்து கொண்டு வருகையில், அடுத்த வார்த்தை, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இப்போ சிமியோன் கையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை அவன் காதுகளிலே கேட்ட வார்த்தை. காதுகளில் கேட்டதை கண்ணில் பார்க்கிறான், கையில் எடுக்கிறான். கைகளை உயர்த்துங்க. என்னை கேட்க பண்ணினதை என்னை காண பண்ணுவார், என் கைகளிலே தருவார். இப்படியே உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார். இவ்வளவு நாள் கேட்ட வார்த்தையை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த நாள் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அந்த டே நான் கேட்கும்படிக்கு எனக்கு ஒரு நாளை குறித்திருப்பார் என்றால், நான் காணும்படிக்கும் என் கைகளில் அதை எடுக்கும்படிக்கும்
இவன் கைகளில் எடுத்து ஸ்தோத்தரித்து அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 29வது வசனத்துல, ஆண்டவரே ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடு. இது நம்ம டெய்லி பிரேயரா இருக்கணும். ஆண்டவரே என் ஓட்டம் எப்படி முடியணும் தெரியுமா? அந்த வார்த்தையின்படி முடியும் போது என்ன ஆகும்? அதுல எது செய்வேன்னு சொன்னாரோ அதை எல்லாம் நம்ம கண்கள்ல காண வச்சு, நம்ம கையில எடுக்க வச்சு, ஆமென். ஆண்டவரே யாரோ சொன்னதின்படியோ நான் நினைச்சதின்படியோ அப்படியும் ஓட்டம் முடிஞ்சு நான் சமாதானமேத்தோட முடிக்க மாட்டேன்ப்பா. ஆனா ஆண்டவர் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, இந்த ரெண்டு வார்த்தைகளை மனசுல அவ்வளவுதான். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி. ஆண்டவர் நீங்க நடத்துங்க. அந்த பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில பயணிக்கிறவர்களுடைய கண்கள் ஏளிமையும் காணும், காணானையும் காணும். எப்படி இருக்குங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றார், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. எத்தனை பேர் நம்புறீங்க நிறைய ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் அதை என் கண்கள் பார்க்கணும். என் கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வார்த்தைக்குள்ள பயணித்தா இதுதாங்க லைஃப். பார்த்துட்டு, அதாவது சில காரியங்கள்லாம் ஆசையா இருக்கும். அதுல ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் சொல்லணும்ப்பா உங்ககிட்ட இப்படி. ஓகே ஆண்டவரே, ரைட், இப்போ எடுத்துக்கோங்க. அப்படி சந்தோஷமா சொல்லணும். பவுல் சொன்னார்ல, அவ்வளவுதான். அந்த ஒரு நிறைவு நமக்கு வேணும். வேற வழி இல்லை, எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை. எலியா சொன்னது மாதிரி இல்லை, சிமியோன் சொன்னது போல. எலியா அப்படி சொல்லுவாரு, நான் நல்ல வேலம் கிடையாது, போதும் ஆண்டவர் என்னை, அப்படி சொல்லக்கூடாது. அது வெறுத்து சொல்றது. இது நிறைவோடு ஆண்டவரே இப்பொழுதும் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோடு. என்னங்க சிமியோன் இப்படி பேசுறீங்க? ஏன் தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். என்ன வார்த்தையை தந்தீங்களோ அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க. அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். இப்ப தெரியுதா என் கண்ணுக்கு நிறைய தெரியல? அவர் செய்வார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார். வார்த்தை கொடுக்கப்பட்டவன் பூமியில். இப்போ தாவீதுக்கு 2 கட்டமாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஒன்று அவனுடைய கண்கள் காண்கிறவைகள், இன்னொன்று அவனுடைய தலைமுறை. இப்ப தலைமுறை ஆலயம் கட்டதை தாவீது பார்க்கல, அதெல்லாம் தூரத்து காரியம். ஆனால் தாவீதுனுடைய கண்கள் காணும்படியான காரியங்கள் உரைக்கப்பட்டதை எல்லாம் தாவீது கண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் ஆனது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் உள்ளது. அது எல்லாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஆனா நாம் காணும்படி நமக்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. நம்ம இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படி திரும்பி பார்க்கணும் தெரியுமா? கர்த்தர் காக்கிறதை பார்க்கணும். என்னை காத்தவர் என்னை காண வைப்பார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காக்கிறார். சொல்லுங்க, என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரலோக தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. நீர் உண்மை உள்ளவர், நீர் பரிசுத்த, நீர் வாக்கு மாறாதவர், எங்கள் முன்னாக நடக்கிறவர், வார்த்தையை தந்து உறுதிப்படுத்துகிறவர், எங்களுக்காக சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறவர். சிலவற்றை அல்ல, எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறேன். எங்களுக்கு உரைத்ததை நிறைவேற்று, எங்களை மகிழ பண்ணுகிறவர். அப்பா, சில காலடி தெரியலன்னு சொல்லி நாங்க புலம்பினது உண்டு. எந்த அடையாளமும் எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி அழுதது உண்டு. ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி ஏங்கினது உண்டு. எங்க நன்மையை இன்னும் என் கண்கள் பார்க்கலையேன்னு சொல்லி கதர்னது உண்டு.
ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க, காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாங்க நம்புறோம்பா, நீங்க எங்களுக்கு சொன்னது உங்களால நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நாங்க நம்புறோம். இயேசுவே உம்மை நம்பி இருக்கிறோம். ஆசீர்வதியும். இன்னைக்கு நீங்க ஆரம்பத்திலேயே எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லார் மேலும் உங்க பாதுகாவலும் உங்க கிருபையும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சிமியோன் அவனுடைய ஓட்டம் நிறைவாகும் போது சொன்னானே, இப்பொழுது உமது அடியனே உமது வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லாரும் அப்படி நிறைவோடு தான் ஓட்டத்தை முடிக்கணும், நிறைவோடு தான் முடிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் ஆட்கொள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே. பள்ளமும் முன்னே தெரியுதே,